எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் அமையுது? இன்றைக்கி உலக சதுப்பு நில தினமா? சதுப்பு நிலமா? அப்பா, எனக்கு எல்லா நிலமும் நல்லா வலுவான தினமாக இருக்கப்பா. February 2 லவ்வு கவ்வு எல்லாம் கணக்கச்சிடமாக சிக்குது. இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை. ஈவினிங் பார்த்தேன், ஒர்க் முடிஞ்சோடனே என்னன்னு யோசித்தேன். டக்குன்னு பார்த்தா ஜிஆரில் சாட் பண்ணால் ப்ளேஸ் இருக்குது அப்படின்னு தான் போட்டேன். டக்குன்னு நம்பர் வந்துச்சு. டக்குன்னு என்ன நடந்துச்சு. அப்புறம் சரி என்ன தான் நடக்குமே அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பிக்சர் போட்டு விட்டான். பிக்சர் செம்மையாக இருந்தான் பார்க்கறதுக்கு. என்னடா இவ்வளோ செம்மையாக இருக்கான், நம்மளை எப்படி செலக்ட் பண்ணா அப்படின்னோடனே ஓகே வரையானே வரேண்ணே, என்ன என்னெல்லாம் பண்ணுவோம், ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா செம்ம அப்படின்ட்டு பார்த்தேன். ஒன்றுமே தெரில, வந்துக்கிட்டே இருந்தான், ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தான். ஒரு மாதிரி நான் சரி வந்த உடனே கண்டிப்பாக கேட்டில் நிற்கிறேன், பார்த்து பிடிச்சுன்னா ஓகே, இல்லை அப்படியே கிளம்பி போயிடு அப்படின்னேன். சரின்னு அப்படியே வந்துகிட்டே இருந்தான். பார்த்தா டக்குனு இங்கே வந்தோடனையும் நான் தூரத்துலேருந்து பார்த்தேன், ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நெருங்கி வந்து பார்த்தா போலீஸ்காரன். என்னடா போலீஸ்காரனா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு நினச்சேன். ஓகேவாண்ணே, ஓகேன்ட்டான். மேலே கூப்பிட்டு வந்து ரொமான்ஸ் செம்மையாக பண்ணேன். செம்ம ரொமான்ஸு பண்ண அவனுக்கு அவ்வி எடுத்துருச்சு. செம்ம ரொமான்ஸ் பண்ண ஆசையாக இருந்துச்சு. சூப்பர், செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பிடிச்ச முளைய சப்பிங்க அம்மாட்ட விட்டோம், நல்லா உருவி எடுத்தேன். சக்கு மட்டும் தான் பண்ணுவேன் நான். நீ தொட்டாலே போதுமாம்மா, நீ தொட்டால் எனக்கு இங்கே முளை பல்லுவாக ஏறும். அதுவும் நீ முறைன்னு சொல்லும்போது எனக்கு வேணான்னு சொல்லுவேனா, சும்மாவே அலப்பறை பண்ணுற, செம்மையாக இருக்குது அப்படின்னு. வேறு லெவலில் இருந்துச்சு. சும்மா அடக்கவே முடியல அந்தளவுக்கு. அப்புறம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தேன். சூப்பராக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் பக் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை வேண்டாண்ணா. அப்புறம் நான் பண்ண ரொமான்ஸில் பக் பண்ணுறியாண்ணா. இல்லை வேண்டாம், நீ நாளைக்கு வா, இன்றைக்கி டைம் இல்லைன்ற. டைமோடு வச்சு பண்ணால் தான் நல்லா செம்மையாக இருக்கும். நீ பாட்டுக்கு டைம் இல்லாமல் ஓடிட்டின்னா நல்லா இருக்காது அப்படின்னு செம்மையாக சரி அப்படின்னா. அப்புறம் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். பண்ணி முடிச்சுட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நல்லா சக்கு நல்லா வேறு லெவலில் பண்ணான். இப்போ நல்லா இருக்கா, செம்மையாக இருக்குது. நான் லைட்டாக தான் பண்ணுவேன்னா, ஆனால் வேறு லெவல் முறிவு எட்டு தான், நல்லா செம்மையாக இருந்துச்சு. அவன் குவாக் பார்த்தா அப்பா எத்தனை தண்டி இருந்துச்சு, எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெருசாக வச்சுருக்க என்ன, அப்பா செம்ம தண்டிடா அப்படின்னேன். அப்படியே பிடிச்சி தடையை விட்டு கையடி எனக்கு அப்படியே பண்ணிகிட்டே கையடிக்கிட்டே இருந்தேன். கையடிக்கார அவனுக்கு தண்ணி வந்துடும்டா, தண்ணி வந்தால் பண்ண மாட்டடா அப்படின்னேன். இல்லை பண்ணுவேன் அப்படின்னா. எனக்கு தெரியும்டா, பசங்க பண்ணுவானுங்க, கையடிச்சிக்கிட்டே இருப்பானுங்க, அவனுக்கு வந்துச்சுன்னா நீ வாட்டு கிளம்பி போயிடுவானுங்கன்னு. இல்லை எனக்கு இருப்பேன், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னா. அப்படின்னு சரி மட்டையாடிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா அடிச்சுக்கிட்டே இருந்தான். டக்குன்னு அவனுக்கு வந்துருச்சு. கையில் பிடிச்சிட்டு இல்லை ப்ரோ போதும் அப்படின்னா. போதுமா, அப்போயே சொன்னேன்ல இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு அப்படின்னேன். இல்லை அப்படின்ட்டு திரும்ப ஆரம்பித்தான். திரும்ப சக் பண்ணால் திரும்ப அப்படியே ஃபஸ்ட்டு ஆரம்பிட்டா. லைட்டாக கொஞ்சம் நேரம் மட்டும் திரும்ப ஃபஸ்ட்டு தான் அப்படியே சக் பண்ணால் அப்படியே ரொமான்ஸுங்க அப்படியே போச்சு. இல்லை லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு கண்டிப்பாக வரேன், நாளைக்கு எனக்கு லீவ் இருக்குது அப்படின்னா. சரி ஓகே சரி கிளம்புடா அப்படின்ட்டேன். அவன் கிளம்புனோடனே இன்னொருத்தன், மச்சான் ட்விட்டரில் பார்த்தேன் மச்சான், செம்மையாக இருக்குது, எப்போ வெளியூர் வந்தேன்னா. நான் வந்து 2 நாள் ஆச்சு. அப்படியா, வரட்டாண்ணா. நான் ரெடின்னு பார்த்தா அவர் ட்ரைனிங்கில் இருக்கார். இப்போ தான் அவனி அடுத்து எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காரு, உள்ளே போகிறாரு. சரி வாடான்னு. சரி அப்படின்னோடனே அவர் பார்த்தா ஆளுங்க மொட்டுன்ட்டு இருந்தாங்க. மல்லாக்க பட்டுக்க வச்சு மங்குன்னு அடிக்கணும் போல் இருந்துச்சு. பார்த்தா சொன்னி அப்பா என்னடா இத்தான் தண்டி இருக்குது அப்படின்ட்டுருக்கு. வண்டி மொல்ல எல்லாம் பார்த்தா பல்லன்னு தீட்டி வச்சுருக்கான். வச்சு ரொமான்ஸ் போட்டு உருவினேன், முளைய பிடிச்சி சப்புனேன். அவனுக்கு சப்ப மொளை வெறி வேறு லெவலில் ஏறிச்சு. வச்சு உருவி எடுத்தேன். செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு உங்கள் அக்காண்ட வீடியோ வேண்டாம், நீ ட்விட்டரில் போடுறதுக்கு தாண்டா வீடியோ எடுக்குங்க, ஃபேஸ் போட மாட்டேன், நீ ஃபேஸ் போட மாட்டா தெரியும் எனக்கு அப்படின்னா. இருந்தாலும் நீ அப்புறம் எதுக்குடா ப்ளீஸ்டா, அப்புறம் நான் ஆசையாக இருக்கா வீடியோ போட்டுறோம்னாச்சுடா. இல்லை வேண்டாம் நாளைக்கு பண்ணுவோம். வாய்ப்பே இல்லை, இன்றைக்கி பண்ணி ஆகணும். அப்புறம் சரி நீ மாலாக்க போட்டு உனக்கு ஓட்டைக்குள்ளே போகிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். நான் பண்ணால் அப்புறம் அடி வெளுத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போல்லாம் வீடியோ எடுக்க விடல, கொஞ்சம் நேரம் வெளுத்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துக்க வந்துட்டான். எப்பயும் நடக்கிறது தானே, கொஞ்சம் நேரம் அடித்ததுக்கப்புறம் தானே கொடுப்பானுங்க வீடியோ. அப்புறம் கொடுத்தான், வீடியோ போட்டேன், ஓடிச்சு. அப்படியே வச்சு நல்லா உருவி எடுத்தேன். அவன் சுண்ணியை பார்த்தா கட்டாப்போகிற மாதிரி இருந்துச்சு. கட்டாப்போகிற சுண்ணியை பிடிச்சி வச்சுட்டு பார்த்தேன், நல்லா வள்ளுவாக போச்சு. போதும் ப்ரோ, லேட்டாகிடுச்சு, பஸ் கிடைக்காது, நான் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா. சரி இவனை என்ன பண்ணுறது, அடிச்சுட்டு அப்படியே அனுப்பி விட்டாச்சு. செம்ம